காணாமல் போன 2 அமெரிக்க ராணுவ வீரர்களில் ஒருவருடைய உடல் மீட்கப்பட்டமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. இது குறித்த செய்திகளை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த செய்தி உட்பட மேலும் பல சர்வதேச செய்திகளும் தகவல்களும் இந்த காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் தமிழக செய்திகளில் தமிழகத்தினுடைய 17வது சட்டசபை இன்று கூடியது. சட்டசபையில் இடம்பெற்ற சில சுவாரஸ்யமான குறிப்புகளும் சம்பவங்களும், அதேவேளையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க இருப்பதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே இவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். காணாமல் போன 2 அமெரிக்க ராணுவ வீரர்களில் ஒருவருடைய உடல் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. 2 அமெரிக்க இராணுவத்தினர் காணாமல் போனார்களா? எப்போ காணாமல் போனார்கள்? எங்கே காணாமல் போனார்கள் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இது ஈரான்லேயோ அல்லது மத்திய கிழக்கிலேயோ நடைபெற்ற சம்பவம் இல்லை. இது மொரோக்கோ நாட்டில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அதாவது மொரோக்கோ நாட்டு இராணுவத்துடன் இணைந்து பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க இராணுவ வீரர்களில் 2 பேர் இந்த மாத தொடக்கத்தில் காணாமல் போயிருந்தார்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த மாத தொடக்கத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க இராணுவத்தினர் பயிற்சியெல்லாம் முடித்த பிறகு ஹைக்கிங் போயிருக்கணும். அதாவது ஒரு கடற்கரையை ஒட்டியிருந்த ஒரு மலை குன்றில் ஹைக்கிங் போனவையாம். அப்படி போய்கொண்டிருக்கக்குள்ள தவறி கடலுக்குள்ள அவர்கள் விழுந்திருக்க கூடும் என்று சொல்லி ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. எனவே கடல்லையும் தரையிலையும் தீவிரமான தேடுதல் வேட்டை இடம்பெற்றது. இப்போ அவர்களில் ஒருவருடைய 27 வயதுடைய ஒரு அமெரிக்க இராணுவ வீரருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தேடுதல் வேட்டைகள் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளையில் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்காம் வெளியிட்டுள்ள தகவலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், இதுவரைக்கும் 61 கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பியிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது ஈரானிய துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு வந்த கப்பல்கள் மற்றும் வெளியில இருந்து ஈரானிய துறைமுகங்கள் நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பல்கள், இந்த மாதிரி 61 கப்பல்களை தாங்கள் தடுத்து நிறுத்தியிருப்பதாக மத்திய கட்டளை பணியகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்த முற்றுகை நடவடிக்கை, இந்த பிளாக்கேட் நடவடிக்கையை அமெரிக்கா ஆரம்பித்திருந்தது. இன்னும் 2 நாட்கள் போனால் ஒரு மாதம் முடிய போது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அரேபியன் கடலில் அதாவது ஹோமுஸ் நீரிணைக்கு பக்கமாக இல்லை, கொஞ்சம் தள்ளி அரேபியன் கடலில் இன்னும் 2 நாட்களில் ஒரு மாதம் முடிய போது. இந்த ஒரு நடவடிக்கை காரணமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் தாமதிக்குது என்று சொல்லி ஈரான் தரப்பில் சொல்லப்படுது. இந்த ஒரு நடவடிக்கை காரணமாக தான் பேச்சுவார்த்தையே நடக்குது என்று சொல்லி அமெரிக்க தரப்பில் சொல்லப்படுது. எனவே என்னதான் நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் இந்த முற்றுகை காரணமாக 61 கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பியிருப்பதாக அமெரிக்க இராணுவத்தினுடைய மத்திய கட்டளை பணியகம் அறிவித்திருக்கிறது. அதே வேளையில் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்னென்று சொன்னால், அமெரிக்காவில் இருந்து ஒரு சமாதான முன்மொழிவு ஒன்று ஈரானுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது பாகிஸ்தானுக்கு கொடுத்து பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ 4-5 நாட்களாக நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு செய்திகளையே பார்த்து கொண்டிருக்கிறதால, முதலமைச்சர் பதவியேற்பு மற்ற பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறதால மத்திய கிழக்கை விட்டுட்டோம். அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், 2 தரப்புமே அமெரிக்க தரப்பும் ஈரானிய தரப்பும் 30 நாட்களுக்கு ஒரு கால அவகாசம் ஒன்றை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் 2 பேருமே. இந்த 30 நாட்களுக்குள்ள கதைக்க வேண்டியதெல்லாம் கதைச்சு, பேச வேண்டியெல்லாம் பேசி ஒரு உடன்படிக்கைக்கு வார என்று சொல்லி, அதாவது ஒரு கையெழுத்தொண்ட போகிறதுக்கு, அக்ரிமெண்டோட கையெழுத்த போகிறதுக்கு தான் இந்த 30 நாட்கள். 30 நாட்களுக்குள்ள நிறைய பேச்சுவார்த்தைகள் மாறி மாறி நடக்கும் என்று சொல்லி, அந்த அடிப்படையில் அமெரிக்காவிலிருந்து முதல்ல ஒரு ப்ரொபோசல் ஒன்று ஈரானுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஈரான் அதை படியை வாய்ச்சி பார்த்துட்டு ஓமன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அதாவது அக்செப்ட் பண்ணவும் இல்லை, ரிஜெக்ட் பண்ணவும் இல்லை. அதுக்கு பதிலாக ஈரான் பதிலுக்கு ஒரு நீண்ட பல பக்கங்களை அடக்கிய நீண்ட பதில் ஒன்றை அமெரிக்காவுக்கு வழங்கியிருந்தது. அந்த நீண்ட பதில பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. ஈரானினுடைய புதிய சில கோரிக்கைகளும் அதில் சேர்த்துக் கொள்ளப்பட்டதாக. அதில் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால், அடுத்து வரும் 30 நாட்களுக்குள்ள ஈரானில் இருக்கக்கூடிய யுரேனியம் இருக்குத்தானே, அதை டைலூட் பண்ணி, அதாவது என்ன சொல்றது, செறிவூட்டப்பட்டதை திரும்ப நோமல் நிலைக்கு கொண்டு வரது, டைலூட் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டைலூட் பண்ணி அதை நோமலாக்கி போட்டு 3வது நாடு ஒன்றிடம் ஒப்படைப்பது. அதாவது அமெரிக்காட்ட நாங்கள் தரமாட்டோம், அது நடக்க போகிறதில்லை. ஆனால் 3வது நாடு ஒன்றிடம் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அந்த 3வது நாடு பெரும்பாலும் ரஷ்யாவாக இருக்கும். என்று சொன்னால், இதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒபாமா பீரியட்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரஷ்யாட்ட தான் யுரேனியத்தை கொடுத்திருந்தது ஈரான். அது கொஞ்சம் நெஞ்சமில்லை, 10,000 கிலோவுக்கும் மேற்பட்ட யுரேனியத்தை ரஷ்யாவிடம் கொடுத்திருந்தது. எனவே இந்த முறையும் பெரும்பாலும் ரஷ்யாவிடம்
திங்கட்கிழமை அது கொடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஈரானினுடைய மிக நம்பிக்கைக்குரிய ஒரு நாடாக ரஷ்யா இருக்கிறது. அதோட ரஷ்யாவுக்கு கொண்டு போகிறதும் சுகம், கஸ்பியன் கடல் வழியாக சிம்பிளாக கொண்டு போகலாம். எல்லாத்துக்கும் மேலே ரஷ்யா மிக நெருக்கமான ஒரு நட்பு நாடு ஈரானுக்கு. எனவே அது ரஷ்யாவாக இருக்கும் என்று சொல்லி சரி என்ற இப்போ யுரேனியத்தை எப்போ ஒப்படைக்கிறது, எப்போ டைலூட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் ஒன்று இருக்குது தானே, அது சம்பந்தமாக தான் இப்போ பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கான். இந்த முறை ஈரானால் வழங்கப்பட்ட பதிலில் இன்னும் ஒரு வசனம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொள்ளப்பட்டிருக்குது. இந்த 30 நாட்களுக்குள்ள நாங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு விரையில் என்று சொன்னால், அல்லது அமெரிக்கா ஏதாவது யுத்த நிறுத்த மீறல்ல ஈடுபடுமாக இருந்தால் அந்த 3வது நாடிடம் ஒப்படைக்கப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் உடனடியாக திரும்ப பெறுவோம் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்ததாம். எல்லாத்தையும் எழுதி பல பக்கங்களில் ஒரு பதில் எழுதி அது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டு திரும்ப அமெரிக்காவிடம் கொடுக்கப்பட்டது. அதை இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிராகரித்திருக்கிறார். அது நல்லா இல்லை, அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை, அதனால் நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன் என்று சொல்லி இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறார். எனவே இந்த மாதிரி தான் போய்கொண்டிருக்குது இப்போ மத்திய கிழக்கினுடைய நிலைமை. ப்ரொப்போசல் கொடுக்குறதும் பிறகு ரிஜெக்ட் பண்ணுறதும் பிறகு அதை மாற்றங்கள் செய்கிறதும் திருப்பி ரிஜெக்ட் பண்ணுறதும் என்று சொல்லி இப்படி மாறி மாறி போய்கொண்டிருக்குது. இதுக்கிடையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதை ரிஜெக்ட் பண்ணினதன் காரணமாக, இந்த சமாதான முன்மொழிவை நிராகரித்ததன் காரணமாக சர்வதேச சந்தையில் எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரித்திருக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4% மசகு எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருக்கிறது இன்று காலை, திங்கட்கிழமை காலை. அதன் அடிப்படையில் பிரெண்ட் குரூட் ஆயிலினுடைய விலை இன்றைக்கு காலை நிலவரப்படி $105 இருந்தது. அதே போல இன்னும் ஒரு சர்வதேச புகழ்பெற்ற மசகு எண்ணெய் குறியீடு ஒன்று இருக்குது, WTI என்று சொல்லுவோம், அதாவது வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியேட் என்று சொல்லுவோம். அது ஒரு குறியீடு, மசகு எண்ணெய்க்கான ஒரு குறியீடு என்று வைங்களேன். அதனுடைய விலை $99.80 இருந்தது இன்று காலை. எனவே 4% எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரித்திருக்கின்றன. இது சர்வதேச செய்திகள். அடுத்ததாக தமிழ்நாட்டு நிலவரம். இன்று தமிழ்நாட்டினுடைய 17வது சட்டசபை இன்று திங்கட்கிழமை காலை 9:30 மணியளவில் கூடியது. ஏராளமான எம்எல்ஏக்கள், புதிதாக தெரிவு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட எம்எல்ஏயாக பொறுப்பேற்றுக் கொண்டார், பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அதென்ன பதவி பிரமாணம்? நேற்று தான் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பிறகு இன்றைக்கு ஒரு பதவி பிரமாணம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அது முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்தது அது வேறு. ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே எம்எல்ஏக்கள் தானே. இப்போ அமைச்சர்களாக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், சபாநாயகராக இருக்கலாம், எல்லாருமே அடிப்படையில் எம்எல்ஏக்கள் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். சட்டசபை உறுப்பினர்கள் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த சட்டசபை உறுப்பினர்களாக சத்திய பிரமாணம் எடுக்கணும். அது மிக மிக முக்கியமானது, அதுதான் அடிப்படையானது. ஒருத்தர் எம்எல்ஏயாக சத்திய பிரமாணம் எடுக்காமல் அமைச்சர் பதவியில் இருந்தாராக இருந்தால் ஒரு 6 மாசத்துல அவருடைய அமைச்சர் பதவி செல்லுபடியாகாது என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. எனவே எம்எல்ஏயாக சத்திய பிரமாணம் எடுக்கிறது மிக முக்கியமானது. அதிலேயும் இந்த 17வது சட்டசபைக்கு மிக மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால், இன்றைக்கு எம்எல்ஏயாக பதவியேற்றத்தான் நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்லுவோம். அதாவது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் தாவேக அரசாங்கத்துக்கு இருக்குது. எனவே நாளைக்கு அல்லது நாளை மறுதினம் இந்த ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. எனவே இன்று சட்டசபையில் எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவி பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னென்னு சொன்னால், முதலாவது முதலமைச்சராக விஜய் அவர்கள் இங்கால ஒரு பக்கம், அங்கால எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எனவே விஜய் வெர்சஸ் உதய் என்று சொல்லி ஒரு புதிய ட்ரெண்ட் ஒன்று இப்போ உருவாகி இருக்கிறது. இந்த 2 பேராலும் தான் இந்த சட்டசபை வழிநடத்தப்பட இருக்கிறது. இனி சட்டசபையில் நடக்கக்கூடிய முக்கியமான காரசாரமான விவாதங்கள், முக்கியமான தீர்மானங்கள் எல்லாமே இந்த 2 தரப்புக்கும் இடையிலான ஒரு அரசியல் முரண்பாடாக, ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த சட்டசபை என்றது விஜய் வெர்சஸ் உதய் இப்படி போகுது. எனவே அது எப்படி போகும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்தது அமைச்சர் கீர்த்தனா,
மிகவும் இளம் வயதில் 29 வயதில் வந்து அமைச்சராக நேற்று பொறுப்பேற்றுக் கொண்ட கீர்த்தனா அவர்கள் வந்து இன்றைக்கு எம்எல்ஏயாக வந்து சத்திய பிரமாணம் எடுக்க முடியவில்லை, திருப்பி அனுப்பப்பட்டார். அதென்ன கதை என்று கேட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஒருவர் எம்எல்ஏயாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கப்படும். தேர்தல் ஆணையத்தால் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கப்படும். அதை கொண்டு வரணும். அதை பார்த்து தான் அங்கே சத்திய பிரமாணம் செய்து வைக்கப்படும். ஆனால் அவள் கொண்டு வரல இன்றைக்கு. அப்போ எம்எல்ஏயாக வந்து பதவி பிரமாணம் செய்யாட்டி அப்போ நாளைக்கு எப்படி ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து ஓட் போடுறது, அது முக்கியமான பிரச்சனையாக போயிருமே என்று கேட்டிங்கன்னு சொன்னால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டை போயிட்டு எடுத்துகிட்டே வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் சபாநாயகர் வந்து இன்றைக்கு இரவிரவாக கிட்டத்தட்ட நள்ளிரவு வரைக்கும் சட்டசபையில் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. எனவே வீட்டை போயிட்டு லேட்டாக எடுத்துக்கொண்டு வந்தாலும் அந்த சத்திய பிரமாணத்தை எடுக்க முடியும் என்று சொல்லி இது ஒரு சம்பவம். அடுத்த சம்பவம் வந்து எம்எல்ஏயாக பதவியேற்க வந்தவர் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமாக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அப்போ அவர் வந்து சத்தியப்பிரமாணம் எடுக்க விரையக்குள்ள இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு முதலமைச்சர் விஜய் தான் இருப்பார். அவற்றை ஆசனத்தில் அவர் இருந்தொன்று கேட்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரையக்குள்ள வந்து முதலமைச்சர் விஜயை பார்த்து ஒரு வணக்கம் என்று வச்சுட்டு போக கணக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையிலிருந்து ஏதோ ஒரு பொருள், பேப்பரோ பேனியோ ஏதோ ஒரு பொருள் ஒன்று கீழே விழுந்துட்டு, அப்போ அதை குனிஞ்செடுக்கத்தானே வேணும். கணக்காக குனிஞ்செடுக்க வந்து இது வந்து எதேச்சையாக நடைபெற்ற ஒரு சம்பவம். இருந்தாலும் அந்த ஃப்ரேமை பார்க்கக்குள்ள வந்து கணக்காக முதலமைச்சர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியே இருக்கும். தூரத்திலிருந்து பார்க்கக்குள்ள அப்படித்தான் இருக்கும். பிறகு எங்களுடைய நெட்டிசன்கள், அதாவது இணையதளத்தில் இருக்கிற மீம்ஸ் கிரியேட்டர்ஸுக்கு சொல்லவா வேணும், அதை வச்சு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதுக்கு மியூசிக் எல்லாம் போட்டு வேறு வேறு வசனங்கள் எல்லாம் போட்டு அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. ஆனால் அது வந்து எதேச்சையாக நடைபெற்ற சம்பவம். ஆனால் மரியாதையாக ஒரு வணக்கம் ஒன்றை வைத்தார் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமாகிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இது வந்து சட்டசபையில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான குறிப்புகள். அதே வேளையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இன்று மாலை அவருடைய இல்லத்துக்கு சென்று சந்திப்பார் என்று சொல்லி தற்போது பிரேக்கிங் நியூஸாக வந்துருக்குது. எதுக்காக இந்த சந்திப்பு? எப்படி முதலமைச்சர் விஜய் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சந்திக்க முடியும்? ரெண்டு பேரும் வந்து தீய சக்தி தூய சக்தி என்று சொல்லி மாறி மாறி தேர்தல் களத்தில் வந்து பிரச்சாரங்கள் எல்லாம் வந்து அப்படி இருந்தது. அப்படி இருக்கும்போது எப்படி சந்திக்க முடியும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் அரசியல் நாகரீகம். ஒரு அரசியல் நாகரீகம் கருதி இந்நாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரை சந்திக்கிறது வந்து ஒரு நல்ல வரவேற்கப்பட வேண்டிய நல்ல விஷயம். ஆனால் வரலாற்றில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் என்று சொல்லப்படுது. அதென்ன வரலாற்றில் நடக்காத சம்பவம் என்று சொன்னால், அதாவது முதலமைச்சராக பதவியேற்று அடுத்த நாளே 24 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து முன்னாள் முதலமைச்சரை போயிட்டு சந்திக்கிறது, அவருடைய இல்லம் தேடி சென்று சந்திக்கிறது ஒரு வரலாற்றில் நடக்காத ஒரு புதிய ஒரு மாற்றம், புதிய ஒரு அரசியல் பண்பாடு என்று சொல்லி ஊடகங்களால் வந்து சொல்லப்படுது. இன்னுமே வந்து அந்த சந்திப்பு நடக்கல, இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள அந்த சந்திப்பு நடக்க இருக்குது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே காத்திருந்து பார்ப்போம். அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு புதிய ஒரு அரசியல் பண்பாடாக இருக்கும். இப்போ அரசியல் களத்தில் மோதுறது, தீய சக்தி தூய சக்தி பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வேறு சப்ஜெக்ட், இது வேறு சப்ஜெக்ட் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் அதை பிரித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நல்லதே நடக்கட்டும். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.